ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே, ஸோ ஃபிஷ் வாங்கலான்னு டிசைட் பண்ணோம். இது நம்ம எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற ஃபிஷ் கடை தான். இங்கே சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகே ஃபிஷ் ஸ்டால் ஹொசூர் ரிங் ரோட்டில் இருக்குது. ஆசிஃப் பிரியாணிக்கு ஆப்போசிட்டில். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன மாதிரி கட் பண்ண சொல்கிறோமோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், அவங்களே எக்கோ ஃப்ரெண்ட்லி, பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃபிஷ்ஷு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வாழை இலை மீன் பொளிச்சது தான் செய்ய போகிறோம். ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி நடுவுலலாம் கட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கிக்கும். இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 1/2 லெமன் அது புழிஞ்சு ஊற்றுக்கலாம். லைட்டாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ் ஃபுல்லாக ஃபிஷ்ஷில் எல்லா சைடுமே கோட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதுக்குள்ளே எல்லாமே நல்லா மசாலா போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன்றா ஃபிஷ்ஷை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஒரு 3/4 ஃப்ரை ஆனால் போதும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, இப்போ ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரியட்டும். தென் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதுவும் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்தோடனே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது வாழை இலையை நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் வச்சு மடிக்கிறப்போ உடையாமல் இருக்கும். பாருங்க, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷும் ரெடி, மசாலாவும் ரெடி. இப்போ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலாவை லைட்டாக வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபிஷ்ஷு, அதையும் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா 4 சைடும் க்ளோஸ் ஆகுற மாதிரி நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. ஒரு நூலோ இல்லைன்னா அந்த வாழைத்தண்டு வச்சு அதை அப்படியே கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, வெளியே வராத அளவுக்கு மசாலாஸ் எல்லாம். இப்போ ஒரு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல வாழையில, அதை அப்படியே வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சிடுங்க. ஸோ தட் அந்த ஆவிலே கொஞ்சம் நல்லா வேகும். அந்த வாழை இலையோட வாசனை எல்லாமே அந்த மீனில் இறங்கும். தேங்காய் எண்ணெய், வாழை இலை வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது.
5 மினிட்ஸ் ஈச் சைட் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்புல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. இந்த ஃபிஷ்ல வந்து நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும், சைடில் 2 சைடில் மட்டும்தான் முள் இருக்கும். ஸோ அப்படியே எடுத்துட்டு அந்த ஃப்ளஷ் மட்டும் அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.